ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான்சரைகள் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நான் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு சிம்பிளான மார்னிங் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே அனனா குட்டிக்கு இன்றைக்கி ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க, இன்றைக்கும் நாளைக்கும். ஸோ அதுக்காக நம்மளோட பாரம்பரிய ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நானும் ஸ்வீட் பணியாரம் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரே ஆள் தான் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு கிளப்ப போகிறேன். ஏன்னா அவங்க அப்பா ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மார்னிங் 7:20க்கெலாம் ஆசிகாக்கும் அக்ஷயாக்கும் வேன் வந்துடும்ன்றதுனால நைட்டே முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் பொரிக்கிறதுக்காக அம்மா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அம்மா இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் சரியாக போச்சு. ஏன்னா ஆசிகாக்கும் அக்ஷயாக்கும் சடை போட்டு விட்ருவாங்க. அது போக இந்த மாதிரி காயெல்லாம் எனக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணிலாம் வச்சதில்ல. இந்த தடவை தான் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அது போக நைட்டே குழம்பும் வச்சுட்டேன். அம்மா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, காலையில் வேகமாக கிளப்புறனால நைட்டே லெமன் ரைஸு, புளியோதரை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிண்டி வச்சுட்டேன்னா காலையில் வேகமாக பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னமோ அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதே பிடிக்காது. காலையில் எழுந்திரிச்சி சுட சுட செஞ்சு கொடுக்கணுன்னு தான் ஆசைப்படுவேன். பட் இருந்தாலும் அவங்க அப்பா வெளியூர் போயிருக்கிறனால எனக்கு கொஞ்சம் பயம். காலையில் லேட் ஆயிருமோ, வேனை விட்டுருவோமோ, நம்ம கூட்டிகிட்டு போய் விட முடியாது. ஏன்னா அதுக்கடுத்து நான் அனனாவையும் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். ஸோ அதனால் பயந்துக்கிட்டே நைட்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்படி வச்சனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அது போக பணியாரமும் போட்டிருந்தனால கொஞ்சம் கஷ்டமே, அதையும் சுட்டு கொடுக்கணும் 7:20க்குள்ளே. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மனசு ரொம்பவே திருப்தியாக இருக்கும். அது போக என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி 3 பசங்களையும் வச்சுக்கிட்டு எப்படி வீடியோ எடுக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு டைம் இருக்குது? அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன். டைம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம 2 ஹவர்ஸில் செய்ய வேண்டிய ஒர்க்கை 1 ஹவர்லேயே செஞ்சிடலாம். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக செய்ய முடியும். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. அது போக நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்மளை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம செய்கிறத நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யார் இதை சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால் யார் சொல்கிறதையும் கவனிக்காமல் நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அதை சரியான வழியில் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது போக நிறைய பேர் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணுறது யார், எடிட் பண்ணுறது யார், உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு இந்த வீடியோ எடுத்ததுக்கு ஃபுல்லாக யாருமே ஹெல்ப்புக்கு கிடையாது. பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அம்மா பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்க. இது நானாக தான் வீடியோ பாஸ் பண்ணி ஆன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பேன். எடிட்டிங்லேருந்து எல்லாமே நானே தான் பண்ணுவேன். யாருமே நம்மளுக்கு ஒரு ஒர்க்குக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து நம்மளோட பெஸ்ட்டை காட்டுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க இருந்தால் தான் நம்ம ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நம்பணும். அப்படின்னா அவங்க நம்மளை காலவாரி விட்டுருவாங்க. ஆனால் நமக்கு நம்மளே தான் ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளை யாருமே காலவாரி விட முடியாது. நம்மளோட ஒர்க்கை நம்ம நல்லா இருந்தால் சூப்பராக பண்ணலாம். ஸோ சைட்லேயே வெல்லத்தையும் தட்டி பாகு காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதுக்கு நம்மளுக்கு பாகு பாதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதும் பணியாரத்துக்கு. ஸோ ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். சைட்லேயே முட்டைக்கோஸ், கேரட்டும் வெந்துக்கிட்டு இருக்குது. 3/4வாசி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். ஆனால் இது நம்ம குழம்பு வெஞ்சனம், சைடிஷுக்கு எது எல்லாம் வச்சு முடித்தாலும் இந்த சாதம் மட்டும் வேகவே வேகாது. இந்த சோறு இப்போ கரெக்டாக 1லேருந்து 1 1/4 மணி நேரம் வரைக்கும் வேகுது இந்த அரிசி. என்னன்னே தெரியல. இப்போ வர அரிசி எல்லாமே அப்படி தான் இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம உலப்பானையை பற்ற வச்சுட்டு அரிசியில் தண்ணி ஊற்றி வைக்கணும். இந்த வேலை தான். இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் சாப்பாடே வைப்போம். சோறுக்கு உலை நம்ம கடைசியாக வச்சுக்கலாம், குழம்பு வெஞ்சம்லாம் வச்சுட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வைக்கிறது உலை, சோறு தான். ஏன்னா இப்போ இருக்க அரிசி அப்படி இருக்குது. நீங்கள் என்ன அரிசி வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள். நான் வாங்குறது நெய் கிச்சடி. அதுதான் இப்போ ஒரு லாஸ்ட்டாக 2 தடவை வாங்கிட்டுருக்கேன். ஆனாலும் ஒரு 1 1/4 மணி நேரம் வேகுது. கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி ரொம்பவே நல்லாயிருக்கு, வேகமாக வேகுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த வெல்லம் தட்டின அந்த சாக்கை கழுவி வச்சிடலாம். கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதில் கட்டெறும்பு, எறும்பு, கரப்பாம்பூச்சி இந்த இதெல்லாம் போய் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 6 மணிக்கு வச்ச ஒலை இப்போ பார்த்திங்கன்னா 7:10க்கு தான் சோறு நல்லா வெந்து வந்துருந்துச்சு. சரி அதை வடித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிச்சிட்டு அதுலேயும் ஒரு கிளாஸை சொருகி வச்சுட்டு
வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. சரின்ட்டு துருவி வச்சிருந்த தேங்காயை வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கையோட மிக்ஸி ஜாரை வந்து நம்ம கழுவிடணும். இதை வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி காஞ்சு போய் அதுக்கப்புறம் அது கழுவுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் சும்மா நம்ம வந்து தண்ணியில் மட்டும் சும்மா கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பாத்திரம் விளக்கும்போது எடுத்து கூட நம்ம விளக்கி வச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக கழுவி வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து ரொம்பவே வேலை வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து முட்டைக்கோஸை வந்து தேங்காய் போட்டதை நல்லா பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டுட்டு போய் இறக்கி வச்சிடலாம். டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸுக்கு இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே சைடில் வந்து நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சுருவேன். ஏன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆகிடும். அது போக அந்த டிஃபன் பாக்ஸு செட்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னா மூடி ஒரு பக்கம், டிஃபன் பாக்ஸ் ஒரு பக்கம் அந்த மாதிரி வந்து போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்றக்காக ஒரே பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டு அதை வந்து எடுத்து எல்லாத்தையுமே வந்து காய வச்சுருவேன். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ தான் நான் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறேன். எதுக்கு அப்படின்னா பணியாரம் சுடுறதுக்காக. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வேன் வந்து வந்துடுச்சு. வந்து ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க டிரைவர் அண்ணா. ஐயையோ! எப்புட்றா பணியாரம் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரே பதட்டமாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் எப்படி மனசார பிள்ளைங்களுக்கு பணியாரம் ரெடி பண்ணது எப்படி கொடுத்து விடாமல் இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து எடுத்து கலக்கிக்கிட்டு இருந்தேன். அசிகாவும் அக்ஷயாவும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம பணியாரத்தை அதுக்குள்ளே சாப்பிட்றதுக்குள்ளே நம்ம பண்ணிடுவோம் முடிஞ்ச வரை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அச்சயா போய் சொல்லிட்டு வந்துடுச்சு, அங்கிள் இந்த ஒரு நிமிஷம் நாங்கள் வந்துடுறோம் அங்கிள் அப்படின்ட்டு. அவங்களும் வந்து வெயிட் பண்ணாங்க. டிரைவர் அண்ணா வந்து சூப்பரான கேரக்டர். வெயிட் பண்ணி மெதுவாக பொறுமையாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வசதியாக போச்சு. இல்லைன்னா அதுவுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இந்த ஸ்வீட் பணியார ரெசிபி வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்கிறேன் எப்படின்னு. அதாவது காப்படி பச்சரிசி, காப்படி வந்து இட்லி அரிசி தான் நான் வந்து போட்டிருக்கேன். அது கூடவே வந்து உளுந்து சேர்த்துருக்கேன். உளுந்து வந்து எந்த மாதிரி மெஷர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அரிசி வந்து நான் வந்து தலை தடவை எடுத்திருக்கேன். அதாவது கும்மலாக அந்த உலக்கு ஃபுல்லாக எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்காமல் தலை தடவை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கும்மலாக இருக்கிற அளவுக்கு மட்டும் மேலே வந்து உளுந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் மொத்தம் வந்து நான் அரைப்படி அரிசி எடுத்தேன். 2 உலக்குலேயுமே இந்த மாதிரி உளுந்து சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். ஒரு 4 மணி நேரம் அது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் சோக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சேன். ஸோ மிக்ஸி ஜார்லேயே நீங்களும் அரைங்க, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து அது நல்லா நைட்டு ஃபுல்லாக புளிக்க விட்டதுக்கப்புறம் காலையில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இது கூட வந்து வெல்லத்தை வந்து சும்மா கரைச்சி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து சோடா உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். மாவு இந்த மாதிரி கலந்து வச்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஏலக்காய் பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து பணியாரம் வந்து நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஏலக்காயோட ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற்றி எடுத்துக்கிற வேண்டியதான். இது வந்து நான் நேற்று எதார்த்தமாக வந்து பணியாரத்துக்கு போட்டு கொடுக்கலாம் அப்படி பிள்ளைங்களுக்கு அப்படின்றதுக்காக ஊற வச்சேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் வந்துருச்சு. அனனாக்கு வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து 2 டேஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால் நாளைக்கு வந்து நீங்கள் புட்டு, கொழுக்கட்டை, களி, கூழ் இந்த மாதிரி ரெசிப்பியில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்மளுக்கு போட்டதே ரெடியாக இருக்குது, ஈஸியாக நம்ம வந்து பணியாரமே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரம் தான் நான் வந்து சுட்டு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அக்கா 2 பேருக்கும் கொடுத்து விட்டுறலான்ட்டு அசிகாவுக்கும் அக்ஷயாவுக்கும் தான் ஃபஸ்ட்டு சுட்டு கொடுத்தேன். ஸோ மார்னிங் வந்து இந்த மாதிரி லாங் விலாக் வந்து என்னால் எடுக்க முடியுமா, நம்மளாம் தனியாக இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக என்னால் வந்து செய்ய முடிஞ்சிச்சு. இது மாதிரி நீங்களும் ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. சப்போஸ் நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம அதில் வந்து ஷைன் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் எது முடியலை அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட் டைமே நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைச்சாலும் கிடைக்கலாம், அல்லது செகண்ட் டைம், தேர்ட் டைம் அந்த மாதிரி கூட கிடைக்கலாம். ஸோ ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைக்கலன்னு வந்து சோர்ந்து போயிடாதீங்க. அடுத்தடுத்து ட்ரை பண்ணுங்கள். முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் அண்ணா பாவம் ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி டக்குன்னு கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டிஃபன் பாக்ஸை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, சிம்மில் வச்சு தான் பணியாரம் வேக வைக்கணும். ஆனாலும் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கூட வச்சு டக்குன்னு வேக வச்சு வந்து எடுத்து வச்ச உடனே அசிகா வந்து எம்மா லேட் ஆகிடுச்சுமா நாங்கள் கிளம்புறோமா வேண்டாமா அப்படின்னுச்சு. இல்லை இருப்பா ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இதை எடுத்து வச்சோடனே வந்து தூக்கம் வந்துருச்சு. இருப்பா ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேலேயும் கொஞ்சம் பாகு ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அந்த பாகை வந்து கரைச்சேன். கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு ஆறுனதுனால. ஸோ அதனால் லைட்டாக சூடு பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் லிக்யூடாக தண்ணியாக
வந்துடும். ஸோ அதனால் சூடு பண்ணிவிட்டு அந்த பணியாரத்துக்கு மேலே ஊற்றினேன். இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பணியாரம் இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுவும் ஊற்றி சூப்பராக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இவங்க 2 பேரையும் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டோம் அப்படின்ட்டு முழுசாலாம் சந்தோஷப்பட முடியாது. அடுத்து வந்து நம்மளோட குட்டி அனனாவை வந்து ரெடி பண்ணணும். இப்போ வந்து கிச்சன் வந்து இந்த நிலமையில தான் இருக்குது. சரி இருக்கட்டும், அடுத்து வந்து நான் அனனாவை ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மார்னிங் ரொட்டீனை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.